எழுகடல் மணலை அளவிடின தீக்கம் எனதிடற்பிறவி அவதாரம் இனி உனது அபயம் எனதுயிருடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் மயர்வானார் கடனுனது அபயம் அடிமை உன்னடிமை கடுகி உன்னடிகள் தருவாயே விழுத்தி கழகி மரகத வடிவி விமலி முன்னருளும் முருகோனே விரிதலமேறிய குலகிரி நேரிய விசை பெருமயிலில் வருவோனே எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொள்ளுமயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் மருவு பெருமாளே இமயவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் மருவு பெருமாளே கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் மயர்வானார் கடனுனது அபயம் அடிமை உன்னடிமை கடுகி உன்னடிகள் தருவாயே கடுகி உன்னடிகள் தருவாயே கடுகி உன்னடிகள் தருவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த பாடலோட ஸ்தலம் சிதம்பரம். நமக்கெல்லாம் தெரியும், சிதம்பரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயமாக இருக்கிறது. இந்த சிதம்பரத்தை புலியூர் என்று அழைக்கிறார் அருணகிரிநாதர். அதாவது வியாக்கிரபாத முனிவர் என்ற ரிஷி சிதம்பரத்தில் இருந்து கொண்டு சிவபெருமான் அருளால் புலி நகம் பெற்று புலியைப் போல மரம் மேல் ஏறி வண்டுகள் தீண்டாத புத்தம் புது மலர்களை எடுத்து சிவபெருமானை அர்ச்சித்து வந்தார். அவரை சிறப்பிப்பதற்காகத்தான் அருணகிரிநாதர் இந்த பாடலில் சிதம்பரத்தை புலியூர் என்று குறிப்பிடுகிறார். இனி இந்த பாடலின் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். 7 கடல்களின் கரையில் உள்ள மணலையெல்லாம் எண்ணி பார்த்தால் வரும் அளவை விட அதிகம் என் துன்பம் நிறை பிறவிகள் என்ற அவதாரங்கள் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழ் இறங்குவது. இந்த அவதாரம் என்ற சொல் அருணகிரிநாதரையே குறிக்கும். நம்மளையெல்லாம் காப்பதற்காக அருணகிரிநாதர் அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வந்தார். அப்புறம் முருகப்பெருமானிடம் சொல்கிறார், இனி உனக்கே அடைக்கலமாம் என் உயிரும் உடலும். இனியும் பிறப்பெடுத்து உடலை விட என்னால் முடியாது. கழுகும் நரியும் நெருப்பும் மண்ணும் யமனும் பிரம்மாவும் என்னுடலை பலமுறை பிரித்தும் பிறப்பித்தும் சோர்வடைந்து விட்டார்கள். இனி என் கடமை உன்னிடம் அடைக்கலம் புகுவதேயாகும். யான் அடிமை செய்வது உன்னிடம் அடிமை பூணுதற்கே ஆகும் என்கிறார். நீ விரைவில் உன் திருவடிகளை தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். சிறந்த திகழும் அழகியும் பச்சை வடிவானவளும்
பரிசுத்தமானவளுமான பார்வதி தேவி முன்பே ஈன்றருளிய முருகப்பெருமானே என்று கூறுகிறார். விரிந்த பூமியானது பற்றி எரிய கிரௌஞ்சகிரி நெறிந்து பொடிபட வேகமாக வரவல்ல மயிலில் வருபவனே, 7 கடல்களும் கொந்தளிக்க அசுரர்களின் உயிரை உணவாகக் கொள்ளும் வேலினை ஆயுதமாகக் கொண்டவனே, தேவர்களும் முனிவர்களும் வணங்கித் துதித்த புலியூர் என்னும் சிதம்பரத்தில் நடனம் செய்கின்ற பெருமாளே என்று முருகப்பெருமானை பார்த்து அருணகிரிநாதர் விண்ணப்பிக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. சிதம்பரம் வாழ் பெருமானுக்கு அரகரோஹரா. முருகா சரணம்.